எங்க போறோம் நம்ம? எல்லாரும் பாய் சொல்லிட்டு வா. காரைக்கால் போறோம். பாய் சொல்லு திவி. வந்ததுமே பசி தாங்க முடியாம ஒருத்தன் பப்ஸ் எப்படி தின்னுட்டு இருக்கான் பாருங்க. தங்கமே தங்க ஐயோ பார்த்து பார்த்து. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். ஸோ நிவியை கூட்டிகிட்டு இது வரைக்கும் நம்ம அங்கே போகவே இல்லையா, அதனால அவனையும் கூட்டிகிட்டு சித்தி வீட்டுக்கு போகிறாரு ஃபர்ஸ்ட் டைம். போகலாமா? ஸோ நாங்கள் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்கிறது தான் இந்த விலாகில் ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ண போகிறோம். திவிக்கிட்ட நேற்று சொன்னது போதும், ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து எப்போ போகிறோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சித்தி வீட்டுக்கு போகிறதுனா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால அவனை கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. முன்னெல்லாம் அடிக்கடி போவோம், இப்போ போகிறதே இல்லை. 8-9 மாதம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு போய். கார் வாங்கியிருக்கும் போது ஒரு தடவை போனது தான், அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்போ தான் போகிறோம். சரி வாங்க போகலாம். எங்க போறோம் நம்ம? எல்லாரும் பாய் சொல்லிட்டு வா. காரைக்கால் போறோம். பாய் சொல்லு திவி. காரைக்கால் போறோம். பாய் சொல்லு திவிங்கற மாதிரி. நிவி பாய் சொல்லிட்டு வா. பாய் 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 பாய். திவி திவின்னு தானே வருது. இவன்ட்ட கூப்பிட்டு நமக்கு அதுதான் பழக்கமாயிடுச்சு. காலையில என்னை ஏமாத்திட்டு இல்ல மண்ணு கொட்டி வச்சிருக்கேன். ஷாக் ஆயிட்டேன். என்னது மண்ணா? ஆள பாரு, அவன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் பாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. வெளியில போனோம்னா ஜாலியா இருப்பாரு, கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாரு. அதான் இவன்ட்ட இருக்குது. போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு இவ்வளவு சீனாடா. காலையில போயிட்டு சாயங்காலம் வரீங்க பாரு. உங்க அக்கா போற தாங்க முடியல வர. சரி வாங்க போலாம். தெரியல, நாங்க கிளம்பும் போதெல்லாம் மழையே இல்லைங்க. திடீர்னு இப்ப மழை பெய்யுது. இந்த 3 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப 3 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை நம்மள பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மழைக்கு. ஆமா, மழைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. பிடிச்சிருந்தா எங்கேயும் போக கூடாதுன்னு மழை தடுக்குமா பெஞ்சு? நிவி வந்துட்டு இப்பதான் சித்திய பார்க்க போறான். அவனுக்கு விவரம் தெரியாதுல்ல, அவளை பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க. இந்த வீடியோ மெயினாக நான் எடுக்கிறது ரீசனே வந்துட்டு, அவள் வீட்டுக்கு போகிறத அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பான்ல, ஃபஸ்ட் டைம் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வீடியோஸ்லாம் இப்போ நாங்கள் திவியெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணலைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எங்களை பார்க்கறத விட அவங்க 2 பேரும் சேட்டையும் பார்க்கறது தான் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நானே என் வீடியோவை திரும்ப 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 பார்த்துட்டே இருப்போம். அன்னைக்கு வினா கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸ்கூல் போன வீடியோலாம். இல்லை வினா பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. ஏந்தே இல்லை அந்த வந்துட்டு இருக்கு. மழை பெய்யுதுதே. ஆமா, மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆனா என்ன உங்க ஊர்ல மழை பெய்யாது போல இருக்கு. நீ இருக்கீல்ல, அங்க வெயில் அடிக்குதா? நிவி தூங்குது, திவி முன்னாடி உட்காந்துருக்கு. என்ன ஜாலியா தான் வருது. அது உனக்கு ஒரு சாக்லேட் எடுத்து வச்சா மறந்துட்டான், அது சொல்லிட்டு வரான். ஐயோ சித்திக்கு ஒரு சாக்லேட் எடுத்து வச்சா மறந்துட்டான் அப்படின்னு. ஃபியூஸா. ஓகேங்க, நம்ம காரைக்கால் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவோம். இவர் வேற முழிச்சிட்டாரு நல்லா. என்ன பாம்பு மாதிரிலாம் நெளியுற, வித்த காமிக்கிறியா? சித்தி வீட்டுக்கு போய் ஜாலியா உனக்கு? ஏன் ஜாலி? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவியா? ஆமாம், அவங்க வீட்டு பக்கத்துலலாம் நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. அங்கே போகிறதுக்கு மெயின் ரீசனே அவங்க கூடலாம் போய் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் போகிறது. எப்போ பார்த்தாலும் சித்தி வீட்டுக்கு போமா, லீவ் விட்டா சித்தி வீட்டுக்கு போமா அப்படின்னு கேட்குறதே அந்த பசங்களோட விளையாடுறதுக்கு தான். இங்கே நம்ம காரைக்கால் பஸ் ஸ்டாப் வந்து 9 மாதத்துக்கு அப்புறம் வரமா அந்த காரைக்கால் ஏரியாவுக்கு? ஆமாம், 9 மாதம் ஆயிடுச்சு இங்கே வந்து. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஆமாம், இதுதான் பஸ் ஸ்டாண்டு. முன்னாடி தங்கம்
இவரோட சவுண்டு தாங்க பலமா இருக்கு. வந்ததுமே பசி தாங்க முடியாம ஒருத்தன் பப்ஸ் எப்படி தின்னுட்டு இருக்கான் பாருங்க. ஸ்வீட் மட்டும் இப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. திவி பசியா? பசி அம்மா கூறுவா என்ன சுத்தீர் வந்துடுச்சா? ஆர்வமா இருக்க போல இருக்கு ரொம்ப. என் தங்கச்சி வீட்டுக்கு வர போறேங்க. போன் அடிச்சு வேற திட்டுறா, வந்துட்டு உடனே போக போறீங்க, இவ்வளவு லேட்டு அப்படின்னு. ஃப்ரூட்ஸ் கடைக்காக தான் இவ்வளவு லேட்டே ஆனது. ஆமா, இங்க எங்க கடை இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, மறந்துட்டோம், ரொம்ப நாள் ஆகுது வந்து. சரி சரி, இவரு சித்திய பார்க்க போறோம். தங்கமே தங்க ஐயோ பார்த்து பார்த்து வைடூரியம் இல்லை எடுத்துட்டு போயிடு. சரி, இப்போ எங்க நிப்பாட்டுறது காரை? இப்படியே நிறுத்திட்டு வா, இப்படியே நிறுத்தினாதான் கரெக்டா இருக்கும். நம்ம திரும்பி இப்ப கிளம்ப போறோம்ல. ஆமா, நாங்க காலையிலே வரலான்னு பிளானுங்க, மதியம் ஆயிடுச்சு. இங்க நிறுத்துறது தான் கஷ்டம், அதனால தான் உடனே கிளம்புறோம். இல்லைன்னா நாளைக்கு கூட போகலாம். திவிக்கு அப்புறம் எக்ஸாம் வேறையா படிக்கணும் அவரு, அதனால தான் உடனே கூப்பிட்டு போகணும். சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம். யாரடி யாரு இது? என்ன இப்படி முழிக்கிறானே? யாரு அர்க்கானி? தங்கம் அங்கே பேரு அது ஒண்ணும் இல்ல, அது பிறந்ததுல இருந்து அந்த இது இருக்கு. நிவி நிவி, இது என்ன புது இடமா? புதுசு இது. அவனுக்கு வாங்கி வச்ச பொம்மை எங்க? அதுதான் கொண்டு 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 போ. சரி போடு போடு, இது சவுண்டு போட்டா என்ன பண்றான்னு பாப்போம். தங்கமே யார் அது? நிவி தங்கம், இது ஆல்ரெடி நீ வச்சிருந்தல, ஆல்ரெடி வச்சிருந்தில. இந்த வர இத பார்த்தோன்னே சின்ன பிள்ளையில திவி இத பார்த்தோன்னே அம்மா சிரிப்பு தான் அது ரொம்ப. அப்ப ஆஃப் ஆயிட்டியா? இது என்ன ஆஃப் ஆயிட்டியான்னு கேக்குது. இது ஆஃப் பண்ணடா, எப்படியாவது இது எப்படியாவது ஆஃப் பண்ணடா. இது நீ பண்றதெல்லாம் பண்ணு. நீ ஒரு கத்து கத்துவில, கத்து. அவன் இது ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால இப்படி இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஜாலியா இப்படி இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு எல்லாம் மாறிடும். அதான் இப்ப மயக்கத்துல இருக்கான். நித்திரையில இருக்காரு அவரு. இப்ப தூங்கிட்டே வந்தானே, அதான் சிரிக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிரிப்பான். தங்கம் இங்க வரு, இந்த வரு, இங்க வரு. நிவி அடியில ஆன் பண்ணி விடு. நிவி தங்கம் பேசு. இது மாதிரி குழந்தை பிள்ளையில எனக்கு வாங்கி கொடுத்து இதை பார்த்து பயப்படுவான். அதை நிறுத்துறா, என்ன பேசுறதெல்லாம் பேசுறா, திரும்ப திரும்ப பெரிய எத்துறா. இது என்ன பண்ற, இப்படி இப்படியே ஆடுமா. ரொம்ப அழைச்சிட்டான் நிவி, ரொம்ப அழைச்சி. சைலண்டா இருக்கு. என்ன ஏன் சைலண்டா இருக்கு? வளர்ச்சினாலதான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தங்கம், என்னது பாக்குறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டையே ரவுண்ட் அடிப்பான். இத கூட அவன்கிட்ட இவ்வளவு நேரம் அழுதுட்டு வந்தான் தெரியுமா கார்ல. தூக்கம் குடுடா அவன்கிட்ட. ஐயோ, இதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாம. அவ்வளவுதான் பிடிச்சிடுச்சு, அவ்வளவுதான். சாமி மலை ஏற பாக்குது, கொஞ்ச நேரம் விட. ஐயோ, யார்டா பேசிட்டு இருக்க? பேசு.
சாப்பிட போறோம். 5 கண்ணா 5 கண்ணா. ஸ்கெட்சா? இவனை பார்த்துட்டு தன்னால பேசிட்டு இருக்கான். இது வேற. என்னப்பா பேசுதா? இங்க பேசு. ஹலோ, என்ன பேசுறீங்க? நல்லா பேசுங்க, சவுண்டா பேசுப்பா, நீ பேசுப்பா. அது நெளியுதுல, அதான் பார்த்துட்டு இருக்காம. பாம்பு நெளியுற மாதிரி நெளிஞ்சு. என்ன விடுடா, விடு. விட்டுடு விட்டுடு. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. என்ன என்ன நிவி சிரிக்கிறான் பசித்தவன். அது நெளியுதுல, அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் விடு, விட்டுறாத, பிச்சு எரிஞ்சிரு. இல்ல என்ன பண்ணுது? குடுடா, என் தம்பிட்ட குடுடா, அவன் என்னமோ பண்றான்டா. அத உனக்கு தான் ஸ்கெட்ச் வாங்கி கொடுத்துருக்கால. என்ன ஸ்கெட்ச் இது? இது எக்ஸ்ட்ரா இருக்குடி, நல்ல பேர். மார்க்கர் மாதிரி இருக்குடி. இல்ல, நார்மல் ஸ்கெட்ச் அடிக்கிறது தான். மார்க்கர் மாதிரி நல்லா இருக்கு. எல்லா கலர்ஸும் இருக்கு. டப்பால போட்டு இதை எப்ப ஆர்டர் பண்ணி வச்சது அது? இது எத்தனை மாசம் ஆகுது ஆர்டர் பண்ணி? 4 மாசம் இருக்கு. இப்பதான் வந்திருக்கோம். அப்ப வாங்க வாங்கன்னு இருந்தா வரவே இல்லை. சாப்பிட்டுட்டு மாடியில் இவங்கெல்லாம் போய் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் பார்ப்போம். மாடியில் முன்னாடி சீட்டு போடலை, இப்போதான் போட்டிருக்காங்க. போய் பார்த்துட்டு வரும். எப்பா என்னென்ன மல்லிகைப்பூ செடி இவ்வளோ இருக்கு. பா நல்லா பூத்திருக்கு. இது மல்லிகைப்பூ செடி சின்னதாக இருந்துச்சு, நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பயம் இல்லை எனக்கு. முருங்கைக்கிளை எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு முருங்கைக்கிளை எவ்வளோ பெருசு உருவாக்கிட்டு பாருங்க. பா வேற மாதிரி இருக்கு. அண்ணா எங்கே போனா? எங்கே போனா? எப்படி முழிக்கிறான் பாருங்க. எங்கேயோ கூட்டிட்டு வந்துட்டாளுங்க இவருங்க. ஏன் ஏன் புது இடமா இருக்கா? தூக்கம் வந்துட்டு வசதியா, இல்லைன்னா அலையே மாட்டான் அவன். ஏன் 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 நீ வெளியே வந்துட்டா? திவி இங்கே இருக்கியா? இங்கே இருக்கியா? நீ இருப்படா, நாளைக்கு எக்ஸாமு. சரி, நாளான்னைக்கு. என்ன தங்கம்? ஏன் தங்கம் தூக்கம் வந்துச்சா? இந்நேரம் தூங்குற டைம் தான். ஒரு 5 நிமிஷம் குருவி தூக்க போடணும். அவரு குருவி குருவி சிட்டுக்குருவி என் தங்க குருவி 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 கடிக்கணும் போல வருது. புச்சு குட்டி, தங்க குட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, நீதான் வெள்ளை காக்கா. சரி போலாமா? டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? சாயந்தரம் தான் இது. இதுக்கு மேல ஒரு சாயந்தரம் இருக்கா? அந்த சைடு இவனு 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, அண்ணனுக்கு வந்துட்டு வலது பக்கம் மச்சம் இந்த இடத்துல இருக்கும், இவருக்கு இடது பக்கம் இந்த பக்கம் மச்சம் இருக்கும். அதுதான் ஹீட்ல வருமே அடிக்கடி, எனக்கு அது மாதிரி இங்க வந்துருச்சு. ஆனா இதை வந்து பள்ளி சவுட்டுன்னு சொல்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு விட்டமின் குறைபாடுனாலதான் வருதான். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து இதே தான் சொல்றது, நீ வாயை பொழந்துடுதுங்கிறதுனாலதான் உனக்கு பள்ளி இச்ச விட்டுடுச்சுன்னு. ஆனா பள்ளிலாம் இச்ச விடுது. சோறு சோறு வரியா வரியா வா தூக்கம் வந்து அப்படியே தூக்கிட்டு நடந்தா தூங்கிடுவான். நான் இங்கே உட்கார போறேன். கள்ளி செடி நல்லா இருக்குது. நம்ம வீட்லயே இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சு தூங்க கூடாது. இன்னைக்கு நீ தூங்க கூடாதான்.
பார்த்து குனிகிறன்னு கீழே வந்துடாதீங்க. 2 அரைக்கட்டை சாந்தா இருக்கீங்க. போங்க போங்க போங்க, கீழே இறங்கு கீழே இறங்கு. என்னடா சொல்லு. போங்க 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 போங்க. 3 hours later. பார்த்தாங்க ஜொல்லி வாங்க. ஓகேங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாய் நிவி, நீ இங்கே இருக்கியா? அட்டாச் ஆயிட்டாரு, நல்லா அட்டாச் ஆயிட்டாரு. புதுசா பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு போல சித்தா. அதேதான். அழுவ மாட்டான். அந்த சூனியட போனா என்கிட்ட வந்துட்டான் தாவிட்டு. ஐயோ அழுவ இல்ல சரி சரி. என் வாய்ஸை கேட்டா அது டென்ஷன் ஆயிடுச்சு. சரி வா வாங்க போலாம் போலாம் வாங்க. திவி வா. நிவி திவி திவி இருக்கே. வந்துடி. அவனே கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. நீ இங்கே இருக்கியா? அவனே டென்ஷன்ல இருக்கறான். வா தி பாய் சொல்லிட்டு வா. வாடி வா தங்கம். வேணான்னு சொல்லுப்பா. தங்கம் வா தங்கம். வாடி. ஐயோ வாடி. அம்மாவை மறந்துட்டியாடா? இல்ல நீ தூக்கா நான் கூப்பிடுறேன் வரானே பாப்பா. வா வா வா. நிவி தங்கம் வா. மாப்பா முடிச்சிட்டான் போல இருக்குது. இல்ல அவன் வேற, அவனோட கவனம் இங்க இல்ல. அதான் அவனோட கவனம் இல்ல. வா சுத்திட்டு போ. வா வா நிவி இல்ல அங்க என்ன பாத்துட்டு இருக்கேன். பைக் வா பாக்க. வா. என்ன பாடுறா? இங்க வாயடா. நீங்க வாய அங்க போறோம். சரி போலாமா? போலாம். நீங்க மட்டும் போறீங்க. விட்டு போ மனசு வரல. இப்ப இவனா விட்டு இப்ப ரெண்டும். ஐயோ பாடி பாக்குறான் பாரு. தங்கம் திவி தங்கம். தங்கம் தம்பியை விட்டுட்டு போமா. பாடி. ஆமா அவன் இல்லாம தூக்கம் வராது. பாடி. அவனுக்கு தெரியல, என்னைய மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அடிக்கிறான். வா வா வா. ஐயோ தூக்கம். இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா இருந்தானு வச்சுக்கேன், உடனே தாவுவான். ஒரு 2 நாள் இருந்தானு வச்சுக்கேன், உடனே தாவுவான். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறானே, அதனாலதான். சரி நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்க போலாம்.